அக்னி நட்சத்திரம் எப்படி உருவானது? அக்னி நட்சத்திரம்னா என்ன? அக்னி நட்சத்திரத்துக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கோடை காலம்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வர்றது அக்னி நட்சத்திரம் தான். இந்த அக்னி நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திர வெயில், சித்திரை வெயில், கத்திரி வெயில், கோடை வெயில் இப்படி பல பேர்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதத்துல வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். இந்த காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லுவாங்க. உண்மையில இந்த அக்னி நட்சத்திரம்னா என்னன்னு சில பேருக்கு தெரிஞ்சாலும் பல பேருக்கு இத பத்தி தெரியாது. அக்னி அப்படின்னா வெப்பத்தை குறிக்குது. ஆனா இதையே நட்சத்திரம்னு சொல்றாங்கன்னு ஒரு சந்தேகமும் வரும். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துல தொடங்கி ரேவதி நட்சத்திரம் வரையிலான 27 நட்சத்திரங்கள்ல அக்னி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் கிடையாது. அப்படின்னா அக்னி நட்சத்திரம்னா என்ன? தமிழ் மாதமான சித்திரை மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிச்சு வைகாசி மாதம் 14ஆம் தேதி வரையிலான 21 நாட்களை தான் அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்குமா? அறிவியல் படி சூரியன்றது ஒரு கோளா இருந்தாலும் அதுவும் ஒரு விண்மீன் தான். அக்னி நட்சத்திர காலத்துல சந்திரன் மட்டும் இல்லாம பூமியும் சூரியனுக்கு அருகில் இருக்கும். சூரியனோட பயணத்தோட அடிப்படையில தான் தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது. அப்படி சூரியனோட சஞ்சாரத்தின் அடிப்படையில அக்னி நட்சத்திர காலத்துல முதல் 7 நாட்களும் கடைசி 7 நாட்களும் வெயிலோட தாக்கம் சுமாரா தான் இருக்குமா. கடைசியா இருக்க 7 நாட்கள் வெயிலோட தாக்கம் அதிகமாவே இருக்குமா. அக்னி நட்சத்திர நாட்கள்ல அதிக வெப்பத்தால அறுவடை செய்யப்பட்ட வயல்கள்லயும் பூமிகள்லயும் வெடிப்புகள் ஏற்பட்டு பூமிக்குள்ள இருந்து வெப்பம் வெளியாகுமா. அது மட்டும் இல்லாம இந்த பூமியோட வெடிப்புக்குள்ள காய்ந்து உதிர்ந்த இலைத்தலைகள், செடிகள், அதுக்கப்புறம் சருகுகள்னு எல்லாமே பூமிக்குள்ள புகுந்து மூடப்பட்டு இயற்கை உரமா மாறி மண்ணுக்குள்ள கலந்துருமா. அதுக்கப்புறம் வைகாசி மாத இறுதியில பெய்யும் மழையால வயல்கள் பூமியில ஏற்பட்ட வெடிப்புகள் வழியா மழைநீர் பூமிக்குள்ள போய் வெப்பத்தை தணித்து திரும்பவும் வெடிப்புகள் மூடிடுமா. இந்த மழை காலத்துல காய்ந்து உதிர்ந்த இலைகள், சருகுகள் எல்லாமே சிதைந்து பயிர்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியா இருக்குமா. இந்த அக்னி நட்சத்திர காலத்தை முன்னோர்கள் கர்ப்ப ஓட்ட காலம்னு சொல்வாங்களாம். அதாவது உயிர்கள் கர்ப்பம் தரித்து பிறப்பது போல தாவரங்கள், மரம், செடி, கொடின்னு எல்லாமே உயிர்ப்பிக்கும் காலமாயுது. அக்னி நட்சத்திரம் எப்படி உருவானதுன்னு ஒரு புராண கதையும் இருக்கு. இது மகாபாரதத்தோட தொடர்புடையது. அது என்னன்னா, ஒரு காலத்துல தீராத வயிற்று பசியால அக்னி தேவன் அவஸ்தைப்பட்டு இருந்திருக்காரு. இவரோட பசிக்கு காரணம் என்னன்னு தெரியாம தேவர்கள் திண்டாடினாங்களாம். இறுதியா ஸ்வேதகி என்ற மன்னன் 12 வருஷமா நடத்தின யாகம் தான் காரணம்னு, அந்த மன்னன் யாகத்தில ஊத்தின நெய் தான் அக்னி தேவனோட வயிற்று பசியை உண்டாக்குனதுன்னு கண்டுபிடிச்சாங்களாம். இத போக்குறதுக்கான வழி என்னன்னு பிரம்மா கிட்ட கேட்டாங்களாம். கோரமான பசியும் வயிற்று வலியும் தீரணும்னா ஒரு அடர்ந்த காட்டையே விழுங்கணும்னு பிரம்மா சொன்னாராம். உடனே அக்னி பகவான் காட்டை தேடி ஓடினாராம். எல்லா இடங்கள்லயும் தேடிட்டு கடைசியா யமுனை நதிக்கரை ஓரமா இருந்த மலர்கள் பூத்து குலுங்கிய காண்டபவனத்தை கண்டு மகிழ்ச்சியோட அங்க போனாராம். அதே சமயத்துல கானகத்தை விழுங்க நெருங்கிய அக்னி பகவானுக்கு ஒரு சோதனையும் வந்ததாம். அக்னி பகவான் வரதை கவனிச்ச இந்திரன் கானகத்தை சுத்தி அடர்மழை பெய்யும்படி செய்தாராம். அக்னி தேவன் பல வடிவங்களை எடுத்து கானகத்தை விழுங்க முயற்சி செய்தப்ப தோல்வி அடைந்தாராம். இறுதியா அந்தனர் ஒருவர் வேடத்துல அக்னி தேவன் யமுனை நதிக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருந்தாராம். யமுனைன்னு சொல்லப்படுற நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டோட பெயர் தான் காண்டபவனம். இந்திரனோட பாதுகாப்புல இருந்துதான் அந்த வனம். அந்த காண்டபவனத்துல அரிய வகை மூலிகை செடிகள் இருந்தாலும் அதுல இருந்து வர வாசனை அந்த நதிக்கரைக்கு வரவங்களை கவர்ந்து இழுக்குமா. அந்த காண்டபவனத்துல இருக்கிற மூலிகை எல்லாம் நல்லா செழித்து வளரணும்னு இந்திரன் அடிக்கடி மலையை பொழிய செய்வாராம். இயற்கை அழகு நிறைந்த அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த யமுனை நதிக்கரையில கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நீராட வந்தாங்களாம். கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நீராடிட்டு கரையேறப்ப அங்க அந்தனர் வேடத்துல இருந்த அக்னி தேவன் கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் பார்த்து, உங்களை பார்த்த கருணை மிக்கவரா தெரியுதுங்க, அதனால என்னோட பசிக்கு உங்களால உதவ முடியும். இந்த வனத்துல என்னோட பசி பிணியத்திற்கும் மருந்து இருக்கு. நான் இந்த வனத்துக்குள்ள போக நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு அந்தனர் கேட்டாராம். அந்தனரை கிருஷ்ணர் உற்று பார்த்தப்ப வந்திருப்பது அக்னி தேவன் கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிட்டாராம். உடனே கிருஷ்ணர், அக்னி தேவனே ஏன் இந்த வேடம்? நேரடியா உங்களோட பசி பிணிக்கு உணவு கேட்டிருக்கலாமேன்னு கிருஷ்ணர் சொன்னதும் அந்தனரா வந்த அக்னி தேவன் அவரோட வேடத்தை கலைத்து விட்டு கிருஷ்ணரை பார்த்து, உலகத்துல வாழ்ற உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் பரமாத்மாவே, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. ஸ்வேதகி என்ற மன்னனுக்காக 12 வருஷமா தொடர்ந்து யாகம் நடத்தினாரு துர்வாசக முனிவர். அவரோட யாகத்தோட விளைவா அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளான. அதனால மந்த நோய் என்ன தாக்கிடுச்சு. அந்த நோய்க்கான மூலிகை இந்த காண்டபவனத்துல தான் இருக்கு. அதை நான் கமலிகரம் செஞ்சா மட்டும்தான் என்னோட பசி தீரும்னு அக்னி பகவான் சொல்லியிருக்காரு. நான் இந்த வனத்தோட உள்ள போக முயற்சிக்கிறப்பெல்லாம் இந்திரன் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என்னோட தீநாக்குகளை எல்லாத்தையும் அணைத்து என்னோட முயற்சி எல்லாத்தையும் தடுத்துறாரு. அதனால நான் இந்த காட்டை எரிக்கும் போது மழை பொழிவதை தடுத்து உதவி செய்யுங்கள்னு அக்னி தேவன் கிருஷ்ணர் கிட்ட கேட்டிருக்காரு.
இதை கேட்ட அர்ஜுனன், அக்னி தேவனே, நாங்க உனக்கு உதவுறோம். ஆனா நாங்க இந்த நதிக்கு நீராட வந்ததால எங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லை. அதனால இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு தூணியும் அம்பும் வில்லும் வேணும்னு அர்ஜுனன் சொல்லியிருக்காரு. உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிக்க காண்டிபவில் அம்புகள், அதுக்கப்புறம் அம்பரா தூணின்னு எல்லாத்தையும் தந்தாராம் அக்னி பகவான். அப்போ கிருஷ்ணர் அக்னி தேவன் கிட்ட உன்னோட பசிப்பிணிய தீர்த்துக்க 21 நாட்கள் மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள நீ பயணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இத பார்த்த இந்திரன் காலமேகத்துக்கிட்ட மழை பெய்விக்க உத்தரவிட்டாராம். வனத்துல மேகங்கள் கூட்டமா வரத பார்த்த அர்ஜுனன் அந்த வனத்துல மழை பொழியாம இருக்க அர்ஜுனன் கிட்ட இருக்க அம்புகளால சரக்குழு ஒண்ணு கட்டி தடுத்தாராம். அக்னி தேவன் முதல் 7 நாட்கள் காண்டவ வனத்துல இருக்கிற மூலிகை பகுதிக்குள்ள நுழைந்து கபலீகரம் செய்தாராம். அந்த நேரத்துல வெப்பம் மெதுவாக பரவ தொடங்குச்சான். அடுத்து வந்த 7 நாட்கள் அங்க இருந்த அரிய வகை மரங்களை உணவாக உட்கொண்டாராம். அந்த நேரத்துல வெப்பம் கடுமையாக பரவ தொடங்குச்சான். கடைசி 7 நாட்கள் பாறைகளை விழுங்கினதால வெப்பத்தோட தாக்கம் குறைந்து முழுமையா தாழ்ந்து இளம் வெயில் மட்டும் வர தொடங்குச்சான். இறுதியா காண்டவ வனத்தை கபலீகரம் செஞ்சதுக்கு அப்புறம் அக்னி தேவன் அர்ஜுனன் கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் விடை பெற்று சென்றாராம். அக்னி தேவன் காண்டவ வனத்தை அழித்து அவரோட பசியை தீர்த்து கொள்ளும் நாட்கள் தான் அக்னி நட்சத்திரம்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. இதுக்கு ஏத்த மாதிரி அக்னி நட்சத்திரம் காலத்துல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடுற உணவு பழக்கங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்மளோட முன்னோர்கள் மாற்றி அமைச்சிருக்காங்களாம். அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். புது வீடு கட்டி போறது, பால் காய்ச்சறது, செடி கொடிகளை வெட்டுறது, தலைமுடிகளை காணிக்கை செலுத்துறது, காது குத்துறது, கிணறு வெட்டுறது, மரம் வெட்டுறது, விதை விதைக்கிறது, வீடு பராமரிப்பு பணிகள் தொடங்குறது, தொலைதூர பயணம் மேற்கொள்றது, பூமி பூஜை நடத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது. அக்னி நட்சத்திரத்துல என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். திருமணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பெண் பார்த்தல், பூநூல் அணியும் சடங்கு, இந்த மாதிரியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்தலாமா. கிராமப்புறங்கள்ல அக்னி நட்சத்திர காலத்துல முதல் 7 நாட்களும் கடைசி 7 நாட்களும் மக்கள் அவங்களோட வேலை எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்து இறை வழிபாட்டுல ஈடுபடுவாங்களாம். சிவன் கோவில்கள்லயும் பெருமாள் கோவில்கள்லயும் இந்த அக்னி நட்சத்திர காலமான 21 நாட்களும் பல்வேறு திருமஞ்சன நிகழ்ச்சிகளை நடத்துவாங்களாம். இந்த காலகட்டத்துல அம்மன் சன்னிதானத்துல வசந்த நவராத்திரி உற்சவம்னு 9 நாட்களுக்கு கொண்டாடுவாங்களாம். அக்னி நட்சத்திர காலத்துல பல்வேறு அபிஷேகங்களை செய்வாங்களாம். விஷ்ணு கோவில்கள்ல ராபத்து பகல் 10 உற்சவங்கள் நடக்குமா. சிவன் கோவில்கள்ல சிவலிங்கத்துக்கு மேல மண்பானைய ஒண்ணு உரி போல கட்டி விட்டு அதுல வெட்டி வேர் போட்டு வாசனை திரவியங்களை போட்டு அதுக்கு அடியில ஓட்ட ஒண்ணு போட்டு நீர் விடும் கலசமாக தொங்க விடுவாங்களாம். அக்னி தேவனுக்கு 7 நாக்குகள் இருப்பதால 7 தினங்களுக்கு முறையா வழிபாடு செய்வாங்களாம். இந்த வீடியோவை பார்த்து அக்னி நட்சத்திரம் எப்படி உருவானதுன்னு, அக்னி நட்சத்திர காலத்துல என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன்.